படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் நீங்க பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் வீடு வீடா போய் நாய பிடிங்க கொண்டு சொல்லி பில் எழுதினதுக்காண்டி நீங்கள் உங்களுடைய சரிதானே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. ஒழுங்கா வேலை செய்திருக்கணும். நீர் எனக்கு படிக்க MBBS அவரோட மாஸ்டர் 2 செய்திருக்காரு. நான் சொல்ற கேளுங்க, உம்மை மாதிரி கொடி கட்டி நான் எம்பி ஆகறேன். நீங்கள் பெண்களோட சேட்டை விட்டதுக்காண்டி படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடி வேணா தான் நீங்கள் அவங்க வெளிநாட்டுல நிக்கிறாங்க. எங்களுடைய இளங்குமரன் எம்பி என்றது ஆக்சிடென்ட்க்கு பிறகு கார்ல மனநோய் நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடாத ஒரு வைத்தியரா, ஆனா நான் சொல்றேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இலங்கையின் சனத்தொகை 2,25,000 என்று சொன்னவர் தான் எங்களுடைய இலங்கை 2 கோடி 20 லட்சம் தெரியும். 2 கோடி 20 அதுல வீடியோ வந்து என்னென்றால் தனிப்பட்ட ரீதியா நானுங்க நான் கேட்கிறேன் ஐயா, நீங்கள் ஒரு பாராளுமன்ற அமைச்சர், பிரச்சனை தான் நான் மக்களுடைய பிரச்சனையை கதை கேட்கல. எங்களுடைய இளங்குமரனுக்கு கதைக்கிறதா இருந்தா நான் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் கதைக்கிறேன்.